வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சொன்னார் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போது இந்த மூக்கரட்டு கீரையை பறிக்கிறத பாருங்கள் ஐயா. இது என்ன மூலிகை ஐயா? மூக்கரட்டை. இது மூக்கரட்டை. ஓகே ஐயா, பறிங்க ஐயா பார்க்கலாம். ரொம்ப இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாம், பெரிய கொடி, கீழே வேறு இருக்குது. நேர்களே, நான் பறிக்க போகிறேன். பாருங்கள் பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள். ரைட், ஸோ போதும். நேர்களே, வேரோடு வந்துச்சு. இங்கே பாருங்கள், மூக்கரட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மூக்கரட்டை, இவ்வளோ பெரிய மூக்கரட்டை பறிச்சிட்டோம். ஆமாம். இப்போ இதிலேருந்து என்ன தகவல் ஐயா சொல்ல போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். சக்தி சாரணன்னு ஒன்று இருக்குது, சாரணன்னு ஒன்று இருக்குது, மூக்கரட்டைன்னு ஒன்று இருக்குது, நிறையா இருக்குது. மூக்கரட்டில் பல வகைகள் இருக்குது. இதுதான் ஒரிஜினல் மூக்கரட்டை. இது வந்து பூமியை சார்ந்து படர்ந்து வளரக்கூடிய ஒரு அற்புதமான இனம். இதனுடைய பூ பாருங்கள், வயலட் கலரில் இருக்கும். இதனுடைய காய்கள் பார்த்திங்கனாக்கா ஒட்டும். இது கிட்னி ஃபெயிலருக்கு அற்புதமான மாமருந்து. இதை புனர்னவாசான்னு வடமொழியில் சொல்கிறாங்க. கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றும். இந்த மூக்கரட்டையை பற்றி ஐயாக்கிட்ட கேட்க போகிறோம். கிட்னி ஃபெயிலருக்கு எப்படி சாப்பிட்லாம், கிட்னி பிரச்சனை உள்ளவங்க எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றதையும், கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க எப்படி சாப்பிட்லான்றதையும் ஐயாக்கிட்ட வெளிப்படையாக கேட்க போகிறோம். இதுதான் ஒரிஜினல் மூக்கரட்டை. சக்தி சாரணம் இருக்குது, சாரணம் இருக்குது, இதில் நிறைய இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஐயாக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி முழுமையாக பார்க்கலாம். நண்பர்களே, மூக்கரட்டு கரையை பறித்து ஐயா கையில் கொடுத்தாச்சு. ஐயா, இந்த மூக்கரட்டு கரையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், வேறு என்னென்ன மூலிகைலாம் பயன்படுத்தினா கிட்னி ஃபெயிலியர் வந்தவங்களுக்கு அது ரொம்ப அருமையாக வேலை செய்யும், வராமல் தடுக்கின்றத மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக ரொம்ப அருமையாக பேசுங்க ஐயா. இந்த மூக்கரட்டை கீரை ஒரு 100 கிராம் அளவுக்கு வேறுடன், அதாவது சமூலமாக எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும். அப்படியே துண்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டு, சிறுகண் பீளை இலை அதே போல் 100 கிராம், அதே போல் பூனை மீசை இலை 100 கிராம், இவை மூன்றும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடும்பொழுது கிட்னி ஃபெயிலர், கிட்னியில் நிறைய உப்பு தேங்குதல், கிட்னி ஃபங்க்ஷன் சுருக்கம், இந்த புரோட்டீன் லாஸ் ஆகுறது எல்லாத்துக்குமே இது வேலை செய்யும். ரொம்ப அற்புதமான மூலிகை. இதை வந்து அது போல் சாப்பிட்டு வரும்போது, பொதுவாக இந்த மூலிகை வந்து மஞ்சள் காமாலைகளுக்கு நல்லது. மஞ்சள் காமாலைக்கு கொடுக்கலாம். ஆமாம், கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது. கல்லீரலை பலப்படுது. இந்த மூலிகைக்கு ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மண்ணில் இந்த மூலிகை இருக்குதோ அந்த மண் சாயலாக இந்த இலை மாறிவிடும். இப்போ செம்மண்ணில் வந்தால் இந்த பேக்கில் வந்து சிவப்பு கலர் ஆகிடும். ஆமாம், அதை மாதிரி செம்மண் பச்சோந்தி மாதிரி நிறம் மாறக்கூடிய ஒரு மூலிகை மூக்கரட்டை. ஓ, அந்த நிறமாறும் வந்து எந்த மண்ணில் வருதோ அந்த மண் சாயலாக கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அது போல ஒரு சிறந்த மூலிகை இது. மூக்கரட்டை வந்து மஞ்சள் காமாலைக்கு நல்லது, கல்லீரல் பலப்படுத்தக்கூடியது. ஐயா, மஞ்சள் காமாலைக்கும் கல்லீரலுக்கும் இது எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கல்லீரல் கிடம்போது தான் மஞ்சள் காமாலை வரும். ஆமாம். அப்போ கல்லீரலை வந்து இது வந்து சரி செய்யும் பொழுது மஞ்சள் காமாலை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா. மஞ்சள் காமாலைக்கு இதே போல் இந்த 3 வச்சு 3 மூலிகை, நான் முன்னாடி சொன்ன 3 மூலிகை ஒன்று சேர்த்து கொஞ்சம் சீரகம் போட்டு கஷாயம் வைத்து காலை மாலை ஒரு டம்ளர் சாப்பிட்டு வரும்பொழுது இது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிரும் மஞ்சள் காமாலை. ஐயா, இப்போ கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க எத்தனை வேளை, எத்தனை எம்எல் நீங்கள் சொன்ன இந்த மூலிகையை கஷாயமாக வச்சு குடிக்கலாம்? இதை வந்து இது 3 இலையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை அப்படியே வடிகட்டி 2 வேளை குடிக்கலாம். காலை மாலை குடிச்சிட்டு ஒரு 50 ml குடிச்சிட்டு வந்தாலே போதும். இது உணவு தான். இது இந்த கீரையை நார்மலாகவே எல்லாமே வந்து கடைஞ்சி பருப்பிட்டு கடைஞ்சி சாப்பிடலாம். சாப்பிடும்பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் மலத்தையும் பிரிக்கணும். அந்த மாதிரி. ஐயா, இப்போது கிட்னி ஃபெயிலியர் உங்களுடைய அறிவுக்கு தகுந்த போல கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கான காரணம் மனசார்ந்த பிரச்சனை. கிட்னி வந்து பய உணர்வு யாருக்கு நிறைய இருக்குதோ அவங்களுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் வரும். இது வந்து மெயின் காரணம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கிட்னியில் வந்து அதிக நேரம் அந்த மூத்திரத்தை அடக்குவது, சில பேர் உடல் உருளையும் ரொம்ப நேரம் இது பண்ணுவாங்க, லேட் பிக்கப் அதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்வது, இது போன்ற பல காரணத்தினால கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஐயா, வலி மாத்திரைகளை சாப்பிட்டாலும் அந்த கிட்னி ஃபெயிலியர் வரும். அதுலேயும் தொடர்ந்து நிறைய வலி மாத்திரைகள் அது இது போடும்போது கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ கிட்னி ஃபெயிலியர் வந்தவங்களுக்கு இது மாதிரி அனுபவமான மருந்துகள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க? நான் கொடுத்துருப்பேன், ஒரு 50 பேர் கொடுத்துருப்பேன். அவங்க எல்லாமே நல்லா இருக்காங்களா இன்னைக்கு? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏன்னா இது வந்து உணவு தான். இது
இது ஒன்றும் இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிராமத்தில் இதை மூக்கார்த்தான் கீரைன்னு சொல்லி பருப்பிட்டு கடைஞ்சி கொடுப்பாங்க. என்னுடைய தாயும் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். இதை பச்சையாக கூட சாப்பிடுவாங்க இல்லையா? பச்சையாக கூட சாப்பிடலாம். இந்த மூக்கரட்டை கீரை பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பறிச்சிருக்காரு, பறித்து சுத்தம் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இவர் என் கையிலேருந்து எடுக்க போகிறாரு பாருங்க. ஐயா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? சரி சொல்லுங்க ஐயா. இதில் மூக்கரட்டை கீரை மட்டும் இருக்குது, வேறு ஏதாவது வச்சு சாப்பிடலாமா? பூனை மீசையில் இதாக கூட ஒரு கைப்பிடி ரெண்டுமே சேர்த்து. ஓ, பூனை மீசையில். ஆமாம், ரெண்டும் எடுத்து பச்சையாக சாப்பிட்லாம். ஓ, பச்சையோடும் சாப்பிட்லாம். 48 நாள் சாப்பிட்டா உப்பு கை காலெலாம் வலிக்கும் பற்றி அங்கங்கே தேங்குற உப்பு மொத்தம் எடுத்துரும். ஓ, அந்த கை இருக்கிற ஃபால்ட்டும் சுத்தமாக க்ளீன் பண்ணிடும். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர்னால கால் வீங்கிருச்சு, நீர் கோத்துருக்கு அப்படின்றதையும் சரி பண்ணுறீங்க, கிட்னி ஃபெயிலியரையும் சரி பண்ணுறீங்க. இது சாப்பிடுவீங்களா? அப்படியே பச்சையோட சாப்பிடுங்க. எதுக்கு எடுத்தாலும் பச்சையாக சாப்பிட்றாரு, என்ன விட பயங்கரமாக இருக்காரு. அதே மாதிரி சார் சுடு தண்ணியில் ரெண்டுத்தையும் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆகிடணும். ஆகி சாப்பிட்டோம்னா அதே வேலை செய்யும். பச்சையாக சாப்பிடாதவங்களுக்கு. ஓஹோ, ஏன் நேர்களே, கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு வேலை இதெல்லாம் கிடைக்கல, நான் எங்கே போகிறது அப்படின்னா இருக்கவே இருக்குது ஐயா கிட்ட 2 பொடிகள், நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒரு சில சொட்டு மருந்துகள், அதாவது தீநீர் கொடுக்குறாரு, ஒரு சில டேப்லெட் கொடுக்குறாரு. இதெல்லாம் படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குறாரு. ஆனால் அவங்க எல்எஃப்டி ரிப்போர்ட்டு, சிபிசி ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு, பேஷண்ட்டை எல்லாம் பார்த்து, நாடி பிடிச்சி பார்த்து, அவங்க எப்படியெல்லாம் உடம்பு இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை மாற்றி கொடுக்கும்போது இந்த இஜிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க, இஜிஎஃப்ஆர், இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆன பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட், டெஸ்டிமோனி நம்ம நிறையா போட்டிருக்கோம். எல்எஃப்டி ரிப்போர்ட், அது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இஜிஎஃப்ஆர் 7, 8 இருந்தது, 10, 12, 23, 32, ஏன் 93 வரையும் வந்த பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். சிகேடி பேஷண்ட், கிட்னி ஃபெயிலியரான பேஷண்ட் இருக்காங்களா, பயப்படவே வேண்டாம். நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட டயாலிசிஸோட சேர்த்து இந்த மாதிரியான இயற்கையான உணவுகளையும் மருந்துகளை எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவநாயகதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.